பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை தீத்து 1 14-15 வசனங்கள். விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 1 அத்தியாயம் கடைசிக்கு முன்பு 2 வசனங்கள் என்ன சொல்கிறது? விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, ஹெல்த்தியா இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை. சுகவீனமாய் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சுகமாய் இருக்கணும், பலனோடு இருக்கணும், இந்த உலகத்துல நீண்ட நாள் ஆயுசு நாட்கள் நீடித்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசை எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, பார்க்குற உங்களுக்கும் உண்டு. குடும்ப மக்கள் எல்லாரும் குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும், குடும்பம் எல்லாரும் நீண்ட நாள் நம்ம கூட டிராவல் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நல்லபடியா வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற ஆசை வெறும் ஆசையா மட்டும் இல்லாம அது ஆண்டவர் மேல பற்றுகிற விசுவாசத்தினால ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் புத்தி சொல், கடிந்து கொண்டு புத்தி சொல், கண்டிப்பாய் கடிந்து கொள். ஒருத்தன் குடும்பத்துல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி கடிந்து புத்தி சொல்றாங்க, அந்த மாதிரி ஆண்டவர் இன்று நமக்கு சொல்றாரு. யாராவது தவறான வழியில போகும்போது இல்ல, உங்களுடைய சகோதரரோ உங்களுக்கு உரிமையா உங்களிடத்துல இருக்கிற ஒரு பர்சன்ஸ்ட நீங்க யார் மேல குடும்பமே இல்லாம குடும்பமாய் சில உறவுகள் கிடைக்கும், சபை ஜனங்களும் இல்ல நீங்க டெய்லி பார்க்குற பர்சன்ஸ், அவங்கள்ட்ட நீங்க கடிந்து கொண்டு கண்டிப்பாய் புத்தி சொல்ல கடமைப்பட்டவர்களாய் இருக்காங்க. ஆண்டவரை பின்பற்றவங்க கடுமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஸோ சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். அதாவது மனசுல சுத்தம், உண்மை, நேர்மை, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கும் போது சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். உண்மையான வழி, சுத்தமான வழி, உண்மையான வழி, தூய்மையான வழி, அந்த வழியில போறவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமா இருக்காது. அசுத்தமாய் உள்ளவர்கள், அதாவது மனசுல 1000 கரை வச்சுக்கிட்டு வெளியில வேடமிட்டு நடிக்கிறவர்களுக்கு எதுவுமே சுத்தமா இருக்காது. அவிசுவாசம் உள்ளவர்களும் ஆண்டவர் மேல சும்மா விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில வேடமிட்டு உள்ள என்னையா ஆண்டவர் கீண்டவர் அப்படின்னு சொல்லி நடக்கிறவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு எதுவுமே சுத்தமா இருக்காது என்று பரிசுத்த ஆவியானவரால் நம்ம இன்னைக்கு கத்துட்டு இருக்கோம். அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும். அவங்க யோசிக்கிற எண்ணமும் அவர்களுடைய மனசாட்சியும் ரொம்ப அசுத்தமா இருக்கும். சுத்தமாய் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு விசுவாசம், ஆண்டவர் மேல் கொண்டு பற்று, விசுவாசம், அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு சகலமும் பரிசுத்தமாய் சுத்தமாய் இருக்கும். ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம, அவர் மேல விசுவாசம் இல்லாம அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் எப்படி இருக்குமா? அசுத்தமா இருக்குமா? எப்படி சொல்ல, வெளியில ஒண்ணு நல்லது மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ள ஒண்ணு தீயதை உள்ளுக்குள்ள நினைத்து தீமையானதை செய்து ஓநாயை போல வேடம் எடுக்கிறவர்களுக்கு சகலமும் அசுத்தமா இருக்கும். வாழ்ற மாதிரி தெரியும், ஆனா வாழ மாட்டாங்க. அப்படியே வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்தை விட்டு போகும்போது எங்க படைத்தவர்கள் இடத்துல போவாங்களா, இல்ல படைத்தவர் தள்ளப்பட்டு படைத்தவரை போற்ற உண்டாக்கப்பட்ட தூதன் தள்ளப்பட்ட அந்த தூதனுடைய இடத்துக்கு போவாங்களா? அந்த தூதன் தான், தள்ளப்பட்ட தூதன் தான் இன்று நிறைய தீமைக்கு
வழிகாட்டியா இருக்கிறார். தீமையை நோக்கி ஓடுகிற கால்கள் நன்மையை நோக்கி ஓடுமா? விசுவாசத்தை நோக்கி வருமா? ஆண்டவர் மேல ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனை விட்டார் என்பதற்கு இந்த உலகத்துல சான்று உள்ளது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை விட்டார் என்பதற்கு இந்த உலகத்துல சான்று உண்டு. அவர் வாழ்ந்த இடம் உண்டு. அவர் வாழ்ந்த அவர் கடைசியா அவர் வைத்த கல்லறை உண்டு. அவர் உயிர்த்தெழுந்த இடமும் உண்டு. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பார்த்த பரிசுத்த வேதாகமம் ஒன்றும் பரிசுத்த வேதாகமம் ஒன்றும் கதை அல்ல. இது அனைத்தும் சரித்திரம். பிற 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 மனிதர்களால் எழுதப்பட்டு ஒரே ஒன்றை மட்டுமே குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் கனெக்ஷன் ஆகியிருக்கிறது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒவ்வொரு வசனமும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாய் உள்ளது. ஸோ ஆண்டவர் மேல விசுவாசிங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை கொள்ளுங்க, அவருடைய அன்பில் எப்பொழுதும் தரித்திருங்க. சகலமும் உங்களுக்கு சுத்தமாய், சகலமும் உங்களுக்கு பரிசுத்தமாய் தூய்மையாய் காணப்படும். சகலமும் உங்களுக்கு அவருடைய வழியில நடக்கும்போது சகலமும் அவர் நன்மைக்கு எதுவாக மாத்திரமே முடிப்பார். கால் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா, அந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, உள்ள எங்களுக்கு சுத்த இருதயத்தை தாங்க. உங்க மேல இருக்கிற விசுவாசத்தை இன்னும் பெருக்கி தாங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்புல, உடைய விசுவாசத்துல இன்னும் பெருகி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அசுத்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. சப்பா, பொறாமை கொள்கிற உள்ளங்கள் எல்லாம் இயேசுவ நாமத்தில் சப்பா எங்களுக்குள்ளாக இருந்தா சப்பா அதை எடுத்து போடுங்க. சப்பா, வன்கண் எல்லாவற்றையும் நீக்கி சப்பா உம்மை போல உம்முடைய சாயலால் படைக்கப்பட்ட நாங்கள் ஏசப்பா உம்முடைய குணாதிசயத்தை நாங்கள் இந்த உலகத்துக்கு ஏசப்பா இந்த உலகத்துல வாழும்போதே ஏசப்பா உம்முடைய குணாதிசயத்தை ஏசப்பா கொண்டவர்களாய் நாங்கள் வாழ இசப்பா பரிசுத்தம் உள்ளவர்களாய் இசப்பா நீர் விரும்புகிற பரிசுத்தத்துல நீர் வருகிற நாள்களில் நாங்கள் காணப்பட ஆவியானவரை கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை புதிதா இருக்கிறதற்காக நன்றி. இன்னுமா எங்களுக்கு அநேக கிருபைகளை கொடுத்து நாங்கள் முன்னோக்கி செல்ல ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இசப்பா, நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உங்களுடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகரும் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே சத்தியர், நீர் ஒருவரே நீதி உள்ள நியாயாதிபதி. சப்பா, உம்முடைய சத்தியத்தினூடாய் நாங்கள் நடந்து செல்ல சப்பா ஆவியானவர் எங்களுக்கு வழிகாட்டுவீராக. எங்களுக்குள்ளாக இருந்து பலனாய் நீர் நடத்தி செல்வீராக தகப்பன். நீர் ஒருவரே எல்லா துதியும் எல்லா கணத்துக்கும் பார்க்கிறார். நீர் ஒருவரே உன்னதர். சப்பா, எல்லா புகழும் ஒவ்வொருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.